ஸ்ரீமன் நாராயணீயம் ஐந்தாம் தசகம் விராட் புருஷ உற்பத்தி. பண்டொரு நாள் ஊழிக்காலம் முக்குணமும் ஓர் நிறையாய் எண்ணு பொருள் மாயைதானே நின்னுள்ளே ஒடுங்கி நிற்க பிறப்பில்லா இறப்பில்லா இரவில்லா பகலில்லா சிறப்புடனே நின்றாய் நின் பேரின்ப வடிவுடனே. காலமும் குணங்களும் கருமமும் யாவையும் ஞாலமும் ஞாலத்து உயிர்களும் அண்டமும் மறைவிலே இருந்தன இல்லை அவை எனவே மறைகளும் உரைத்தில்லை பேருண்மையாமே. திசைமுகன் ஆயுளில் இரண்டினை கடந்து நசையறு மனத்தோய் நீ படைப்பினை விளைந்தாய் ஒன்றான நீயே பலவாக மாறவே நன்றாக நன்னினை மாயையே கலங்கி காலமும் கருமமும் உயிர்களும் குணங்களும் ஞாலமும் தோன்றின படைப்பினுக்கு உதவியாய். கடலிலு அலைகள் கடலிலே விழுதல் போல் பல உடல் எடுத்தாலும் உயிர் கலப்பது உன்னிலே பொய் உடலொரு உடையே உயிராவது நீயே மாயை கடல் கடக்க அருள்வாய் கோவிலூர் கோமகனே. தத்துவம் விஞ்சினால் தானெனும் உணர்வு தத்துவம் இதுவே சாதகம் ஆனதே மூன்றது ஓங்கினால் நானெனும் அகந்தை மூன்றது என்றும் பாதகம்தானே. தன்னுணர்வென்பது முக்குணம் கொண்டது இனியதோர் சத்துவம் தன்னிலே உதிக்குமே திசைகளும் வருணனும் தீயும் இருவரும் இசைந்ததோர் இந்திரன் படைப்பின் அதிபதி மித்திரன் மற்றும் விட்டுவின் நண்பனும் ருத்திரன் சந்திரன் அறிபவன் தானுமே. சத்துவ வித்திலே விளைந்த தன் உணர்வுதான் சித்தமோடு புத்தியும் மனமும் அங்கு கொண்டதே பக்தியினை படைத்ததே நானெனும் உணர்வதே சத்தான ஒளியினை தந்ததே மூன்றாவதே. சத்தான ஒளியில் வானம் பிறக்க முத்தான தொடுகையில் காற்று தோன்ற அழகான உருவம் வாயுவில் உதிக்க தழல்மிகு நெருப்பு அதனினின்று கிளம்ப தீயின் சாரமே நீராய் மருவ தோய்கின்ற வாசத்தை தண்ணீர் கொடுக்க வாசத்தின் பூமியை வாசம் தோற்ற நேசமாய் ஐந்தினை மூன்றில் படைத்தாய். காற்று நீர் தீ புவி வெளி இவை படைப்பினை ஆற்ற ஒண்ணாதுனை கை தொழுது நிற்க நீ அறிவினை தூண்டி ஆற்றலை தந்தாய் செறிந்ததோர் அழகுடன் அண்டமது வந்ததே. ஊழி நீரில் 1000 ஆண்டாய் இருந்த அண்டம் ஆழியோன் உன்னால் சிதைய நீயே ஈரேழானாய் எண்ணிலா அங்கம் கொண்டு நீயே அனைத்துமானாய் கண்ணனே நிந்தன் அன்பன் தனக்கு உடல் நலம் அருள்வாய். ஐந்தாம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.